Hello guys, welcome back to another episode of RAC installation. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ASM டிஸ்க்கு எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சர்வரை நான் ஷட் டவுன் பண்ணிக்கிறேன். பவர் ஆஃப் கொடுத்துக்கிறேன். ஃபைலில் விர்ச்சுவல் மீடியா மேனேஜர், ஸோ இதுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இதில் தான் நம்ம அடிஷ்னலாக 3 டிஸ்க்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ 3 டிஸ்க்கு என்னென்ன அப்படின்னாக்கா, டிஸ்க் 1 பார்த்தோன்னாக்கா 10 GB சைஸில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதோடைய நேம் அது எதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா OCR என்ற டிஸ்க் குரூப்புக்காக. நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா டிஸ்க் 2. ஸோ இந்த டிஸ்க் 2 வந்து பார்த்தோன்னாக்கா 15 GB அலோகேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 15 GB எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னாக்கா டேட்டா டிஸ்க் குரூப்புக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா டிஸ்க் 3. ஸோ அதுவும் அதே மாதிரி தான் 15 GB ஃபார் ஃபைல் ரிகவரி ஏரியா. இந்த 3 டிஸ்க்கு தான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். அகெயின் பேக் டு விர்ச்சுவல் மீடியா மேனேஜர், க்ரியேட்டில் போயிட்டு VDI செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸட் சைஸில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபிக்ஸட் சைஸில் நெக்ஸ்ட் அண்ட் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 10 GB அண்ட் லொக்கேஷன் பார்த்தாக்கா எந்த இடத்துல நம்மளுடைய விர்ச்சுவல் பாக்ஸ் இருக்கோ அந்த லொக்கேஷனில் தான் நம்ம போட போகிறோம். ஸோ நேம் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்க் 1. ஓகே, disk1.vdi அண்ட் க்ரியேட் கொடுத்துப்போம். டிஸ்க் 1 க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தாக்கா டைப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டைப்பில் பார்த்துருக்கா நம்ம ஷேரபிள் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துப்போம். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் டிஸ்க் 2 டிஸ்க் 3 க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் அதோட சைஸ் பார்த்துருக்கா 15 GBயில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் க்ரியேட்டில் போய்ட்டு VDI நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் சைஸ் நெக்ஸ்ட் 15 GB and disk name should be disk 2. Okay, இப்போ பார்த்தாக்கா நம்ம டிஸ்க் 1 டிஸ்க் 2 டிஸ்க் 3 3 டிஸ்க்கு நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, க்ளோஸ் கொடுத்துக்கலாம். வரட்டா